மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா விசேஷகிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுதே அவள் தத்துவார்த்தமாக எப்படி இருக்கிறாள், ஏகமாக இருக்கிறாள், நிர்குண ஸ்வரூபமாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த நிர்குண ஸ்வரூபத்தை சொல்வதற்கு எத்தனை விதமான வாக்கியங்களை, அந்த பொருள்களை சொல்வது போல இருக்கக்கூடிய அந்த நாமங்களை சொல்ல முடியுமோ அத்தனை நாமங்களை சொல்லி சொல்லி நம்முடைய மனதிற்கு அப்படியே ஆழமாக பதித்து விடுகிறார்கள். ஏனென்றால் மாயை என்ற ஒரு விஷயம் இன்னும் நாம் பற்றி கொண்டே இருக்கிறோம். அது விடுவதற்கு தயாராக இருந்தாலும் நாம் இன்னும் விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக பற்ற வேண்டிய கரங்கள் எங்கே பற்ற வேண்டும் என்றால் ஏதோ அம்பிகையின் சரணார விந்தங்கள். அங்கே பற்றுவதற்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இந்த மனம் மாயிலிருந்து விடுபடும். அப்படி சொல்வதற்காக சொல்லப்பட்ட நாமம்தான் ஓம் நிஸ்திரைகுஞ்சாயை நமஹ. ஓம் நிஸ்திரைகுஞ்சாயை நமஹ. இப்போ திரைகுண்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 குணங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த நிஸ் அப்படின்னு சொன்னோம்னா கடந்தவள். அப்ப அம்பிகை என்ன சொன்னோம் அப்படின்னா குணாதீதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவள் 3 குணங்கள், முக்குணங்கள் இப்படின்னு சொல்லிட்டு குணங்களாகவே அவள் இருக்கிறாள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் 3 குணங்களை கடந்தவளாக அவள் இருக்கிறாள். ஆக முதல்ல பார்த்த திரிகுணாத்மிகா அப்படிங்கிறதுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இங்க என்ன வருது, முக்குணமாக இருப்பவள். அங்க சகுண ரூபமாக இருந்தால் 3 குணங்களின் வடிவமாகவே இவள் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நமக்கு சொல்லப்படுவது அனைத்துமே நிர்குணஸ்வரூபம் தான். ஏன்னா பராகாசம் பார்க்கிறோம் இல்லையா, பராத்பரா அப்படின்னு பார்த்தோம். அனைத்துமே இப்படி நிர்குணஸ்வரூபமாக சொல்லப்படும் பொழுது அப்ப இங்க நிர்குணா அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூட்சும தத்துவத்தை தானே நமக்கு சொல்வதாக இருக்கும். குணங்கள் அப்படின்னு இருக்காது. அப்ப அந்த சூட்சும ஸ்வரூபமாக சொல்லும் பொழுது பிராணதா பராகாஷா இப்படி சொல்லக்கூடிய பொழுது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணத்தை கடந்தவளாக என்பதை விட 3 நிலைகள் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளை கடந்து அதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா துரியம் அப்படின்னு இருக்கும். அந்த நிலையை அறிவளாக இருக்கிறார். அப்ப துரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூட்சும ஸ்வரூபம். தியானம் செய்யும் பொழுது அந்த துரிய நிலைக்கு செல்வதுதான் குண்டலினி சக்தியை பிரயோகம் செய்வதாக இருக்கும். அதற்குத்தான் அந்த குருமுகமாக செய்யப்பட வேண்டும் என்று அழகாக சொல்வார்கள். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த நிலை, அந்த சூட்சும நிலையாக அவள் இருக்கிறாள். சூட்சும ஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள். மகாபெரியவா சரணம்.